சகாயம் சேவியராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நான்காவது திரியை ஏற்ற நம் அருட் சகோதரி விக்டோரியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐந்தாவது திரை முன்னுரை. நலமளிக்கும் நாயகியாய் லூர்து மலையில் காட்சி கொடுத்து இன்றளவும் பல்வேறு மக்களுக்கு நலன்களை நல்கும் ஊற்றாய் விளங்கும் லூர்து அன்னையின் திருவிழா திருப்பலிக்கு வந்துள்ள உங்கள் யாவரையும் நெஞ்ச நிறை மகிழ்வோடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். 1858ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் மசபேல் குகையில் காட்சி கொடுத்து நாமே அமலோற்பவம் என்ற பிரகடனத்தை வெளிப்படுத்தினார் லூர்து அன்னை. அன்னை என்றாலே ஆனந்தம் மனதில் பொங்கும், தாயை நினைத்தாலே நெஞ்சில் மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும், அம்மாவை பார்த்தாலே உள்ளத்தில் உவகை பெருக்கெடுக்கும். அழகோவியமாய் திகழும் அன்னை லூர்து நகரில் காட்சி கொடுத்து இன்று வரை தன்னை நாடி வரும் மக்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன்களை தாராளம் வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். நம்பிக்கையோடு ஒவ்வொரு மக்களும் ஏற்றெடுக்கும் ஜெபமாலைகள் அன்னையின் புகழை பறைசாற்றுகின்றது. திரளாய் வருகின்ற அன்னையின் மக்கள் கூட்டம் இறைவனின் மாட்சியை உலகெங்கும் எடுத்துச் செல்கின்றது. இத்தகைய மேன்மை மிக்க அன்னையின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் அன்னையின் விழாவை கொண்டாடும் இந்த நல்நாளில் நம்மிடையே நோயினாலும் ஏழ்மையினாலும் கைவிடப்பட்ட நிலையில் துன்புறும் மக்களை கருணை கண் கொண்டு நோக்குவோம். அன்னையின் பிள்ளை ஒருபோதும் அவலமாய் போகாது என்ற வாக்கை மனதில் கொண்டவர்களாய் துன்புறும் மக்களின் துயர் துடைக்க நம்மால் இயன்ற அளவு நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபத்தின் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் நம்முடைய உடனிருப்பை கொடுப்போம். நலமளிக்கும் அன்னையின் அன்பு பிள்ளைகளாவோம் என்ற உறுதியோடு இத்திருப்பலியில் இணைவோம். இறையருளை நிறைவாக பெற்று